வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 144 வருஷத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை ஒருத்தரோட வாழ்க்கைய இது போன்ற சில அற்புத நாட்களும் அற்புத கிரக சேர்க்கையும் தான் நம்மளோட வாழ்க்கையவே மாத்தி அமைக்கும். பல வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சில அற்புத நாட்கள், அற்புத கிரக அமைப்புகள் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். வாழ்க்கையோட உச்சத்துக்கு கொண்டுட்டு போய் நிறுத்தும். பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு மேம்பாடு அடைய வைக்கும். தீராத பல சிக்கல்களை தீர்க்க வச்சு அதுலயே அவனை சாதிக்க வைக்கும். எதுல சறுக்குனாங்களோ, எதுல அவர்கள் பின்னடைவு சந்திச்சாங்களோ, எதுல வீழ்ச்சி அடைந்தாங்களோ அதுலயே வெற்றி அடைய வைக்கக்கூடிய கிரக அமைப்பும் இது போல வரக்கூடிய அற்புத கிரக அமைப்புகள் தான். இந்த கிரக அமைப்புகள் எந்த கிரகத்தினால ஏற்படுது, எத்தனை நாள் இந்த கிரக சேர்க்கை நீடிக்குது? பொதுவா சொல்லுவோம், கடவுளின் கடைக்கண் பார்வை ஒரு நொடி பட்டுட்டாலே நம்ம மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிடலாம், சரித்திரம் படைத்திடலாம், சாதனை படைச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அதி உன்னதமான கிரக சேர்க்கை எவ்வளவு நாள் நடக்குதுங்கிறதான் பார்க்க போறோம். இந்த கிரக சேர்க்கையில பங்கு பெறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு, புதன், ராகு. குரு பகவான் நவ கிரகங்களில் பரிபூரண சுப கிரகம். ஒருவருக்கு திருமாங்கல்யத்தையும் சுப நிகழ்ச்சியும் நடத்தக்கூடியவர் குரு பகவான். ஒருத்தருக்கு விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கணுமா, குருவின் ஆதரவு அவசியம். தங்கத்தையும் பண குவியல் பண மூட்டையையும் குறிக்கக்கூடியவர் குரு பகவான். குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான். உங்களுக்கு எந்த விதமான சறுக்களும் இல்லாத வாழ்க்கையை தரக்கூடியவர் குரு பகவான். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் குரு. எப்பவுமே குருவின் ஒவ்வொரு நகர்வுகளும் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்ப 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 முக்கியம். ஒருத்தரோட ஜாதகத்துல குரு வலிமையா இருந்துட்டா அவர் 60% வெற்றியை இந்த குருவின் துணையால பெற்றிடலாம். மீதி 8 கிரகங்கள் அவர்களுக்கு 40% வலிமையை தான் தரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குரு பகவான் இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார். இரண்டாவது நம்ம சொல்லக்கூடியது புதன். புதன் என்பவர் இளமையையும் கிரியேட்டிவிட்டியும் இன்னோவேஷனையும் தரக்கூடியவர். ஒருத்தர் சாதுரியமாக புத்தி கூர்மையோடு சமயோகித புத்தியோட எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு காரணமான கிரகம் புதன். குரு என்பவர் பிறவியில் ஞானத்தை தரக்கூடியவர். புதன் என்பவர் உங்களுடைய படிப்பினாலும் உங்களோட அனுபவத்தினாலும் உங்களுடைய சமயோகித புத்தியாலும் நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் எந்த செயலை செய்தாலும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் புதன். காதலை குறிக்கக்கூடியவர். யார் ஒருவருக்கு புதன் வலிமையா இருக்கோ அவர்கள் தான் தனித்திறமையால் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் அடைவார்கள். அதே மாதிரி வரவு செலவுகள், கணக்கு வழக்குகள், ஆடிட்டர், சிஏ, அக்கவுண்ட்ஸ் பார்க்கக்கூடியவர்கள், ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், இதையெல்லாம் குறிக்கக்கூடியவர் புதன். அடுத்தது மூன்றாவது கிரகம் ராகு. ராகு என்பவர் பிரம்மாண்டத்தை தரக்கூடியவர். எந்த விதமான செயல்களிலும் ஒருவர் பிரம்மாண்டமான எண்ணத்தையும் சிந்தனையும் ஆசையையும் முயற்சியையும் செய்வதற்கு ராகு தான் காரணம். இந்த ராகு கேதுவுல ராகு என்பவர் தலையையும் கேது என்பவர் வால் பகுதியையும் குறிக்கக்கூடியவர். அப்ப ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். அதனாலதான் ராகுங்கிறது பாம்பின் தலையை குறிக்கும். ஒரு சின்ன பாம்பு எவ்வளவு பெரிய இரையை கூட எவ்வளவு பெரிய உயிரினத்தை கூட ஈஸியாக விழுங்கக்கூடிய சக்தி பெற்றது. 144 வருஷத்துக்கு பிறகு இந்த யோகம் வருதுன்னு சொல்றோமே, ஏன் அப்படின்னா புதன் பொதுவாக 30 நாள் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர். ஆனா இப்ப புதன் 77 நாட்கள் ஒரே ராசியில் இருந்து இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் 77 நாட்கள் புதன் ஒரே ராசியில் கும்ப ராசியிலேயே இருக்க போறார். கும்ப ராசியில் ஏற்கனவே ராகு இருக்கிறார். அங்கே புதன் பிப்ரவரி 3ஆம் தேதி 77 நாட்கள் அங்கே இருக்கும் பொழுது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து புதனையும் ராகுவையும் பார்க்க போறார். மிதுன ராசி என்பது புதனின் வீடு. புதனுக்கு மிதுனம் கன்னின்னு 2 வீடு. அதுல மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் கும்ப ராசியில் இருக்கும் புதனையும் ராகுவையும் பார்க்க போறாங்க. இதை விட இன்னொரு விசேஷமும் இருக்கு. குரு எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து பார்க்கிறாருன்னா, குரு தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து இந்த புதனையும் ராகுவையும் பார்க்கிறார். இந்த புதனும் ராகுவும் அமர்ந்திருக்கும் வீடு சனியின் வீடான கும்ப ராசி. இந்த கிரக சேர்க்கை தான் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியையும் அசுர வளர்ச்சியையும் வெற்றியையும். என்ன விஷயங்கள்ல இவ்வளவு நாள் தடையா இருந்துச்சு, எது நடக்கல, நான் எத்தனையோ முயற்சி பண்ணிட்டேன் குருஜி, ஆனா என்னுடைய வாழ்க்கையில எந்த சிக்கலுமே சரியான பாட்ட காணோம். ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணுன்னு தொடர்ந்து பிரச்சனை, அடி மேல அடி,
வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கடுமையான காலகட்டத்தை நான் சந்திக்கல அப்படின்னு நினைத்தவர்கள் கூட உங்களோட திறமையாலும் உங்களோட புத்தி கூர்மையாலும் உங்களோட கிரியேட்டிவிட்டினாலும் நீங்க இவ்வளவு நாள் கத்துக்கிட்டதும் நீங்கள் படித்ததும் இந்த உலகமும் சமுதாயமும் குடும்பமும் நட்பும் உறவுகளும் உங்களுக்கு கத்து கொடுத்ததை வைத்து எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்ப்பதற்கு தான் குருவின் பார்வை இந்த புதனுக்கு இருக்கிறது. குரு புதனின் வீட்டிலிருந்து பார்க்கிறார். 10ம் பத்தாததுக்கு பிரம்மாண்டமான எண்ணத்தையும் திட்டத்தையும் செயல்களை நிறைவேற்றுவதற்கு குருவுக்கு இந்த ராகுவின் ஆதரவும் கிடைக்கிறது. இந்த காலகட்டத்துல சிக்கலை சரி செய்யாம நம்ம எப்ப பிரச்சனையை சரி செய்வோம் அப்படிங்கிற முடிவோட தான் நீங்க இனி ஒவ்வொரு நாளையும் அணுகணும். 77 நாட்கள் என்பது பெரிய அளவுல உங்களுக்கு பயன் தரும். பொதுவா சில அரிய கிரக நிகழ்வுகள் 2 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், அல்லது 4 நாள் இருக்கலாம். ஆனால் இந்த அற்புதமான கிரக சேர்க்கை 77 நாட்கள் இருக்கு. இது உங்கள் வாழ்க்கையில் எந்த சிக்கலையும் தீர்க்க முடியாத சிக்கல்னு நீங்க நினைச்சதையும் ஊர் உலகம் சொன்னதையும் உங்க குடும்பம் சொன்னதையும் நீங்க எல்லாவற்றையும் தவிடுபொடி ஆக்கிவிட்டு மிக பெரிய அளவில் எல்லா சிக்கலையும் சரி செய்து வெற்றி கணக்கை தொடங்குவீர்கள். வெற்றி பாதையில் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் பயணம் செய்யும் அமைப்பை இந்த 77 நாட்கள் உங்களுக்கு தரும். அப்படிப்பட்ட இந்த அற்புத கிரக சேர்க்கை யாருக்கு பலனை தருதோ இல்லையோ, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை உறுதியாக தரும். வலிமை பெற்ற ராசி நீங்க. நேர்மையா இருந்தது தவறா, அடுத்தவர்களுக்கு உதவியாக இருந்தது தப்பா அப்படின்னெல்லாம் உங்களுக்கு வெறுப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த அரிய கிரக சேர்க்கை உங்களுக்கான வாழ்க்கையை தரும். இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்காக நீங்கள் வாழும் ஒரு அற்புத யோகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இந்த 77 நாட்கள் மட்டும் நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து விலகி இருங்கள். உன்னால இது பண்ண முடியாது, உனக்கெல்லாம் இது கிடைக்காது, நீ போய் சிக்கிக்காத, நீ போய் மாட்டிக்காத, உனக்கு ஏன் இந்த வேலை, ஏற்கனவே நீ அதை செஞ்சு இதை செஞ்செல்லாம் மாட்டிக்கிட்ட, இதெல்லாம் பண்ணிதான் நீ சிக்கன, பத்தாதா அப்படின்லாம் பேசக்கூடியவர்கள்ட்ட விலகிருங்க. போனை எடுத்தாலே நெகட்டிவா பேசுற நபர்களோட போன் காலை பிளாக் பண்ணிடுங்க. 77 நாள் தான், அதுக்கப்புறம் அவங்க பிளாக் எடுத்து விட்டுட்டு பேசிக்கலாம். இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த திருப்பங்களையும் எந்தெந்த முன்னேற்றத்தையும் எந்தெந்த மாற்றத்தையும் தரும் அப்படிங்கிறது மாறுபடும் இல்லையா? அதைத்தான் இப்ப நம்ம 1 by 1 இதுல பார்க்க போறோம். இந்த சேனலை நான் இப்பதான் பாக்குறேன், இதுக்கு முன்னாடி நான் இந்த சேனலை பார்க்கல அல்லது பார்த்தேன் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான அற்புத கிரக சேர்க்கைகள், அரிய ராசி பலன்கள், கோவில் விழாக்கள், சில சூட்சும பரிகாரங்கள், சூட்சும வழிபாடுகள், ஜோதிடத்தில் நிறைய லாஜிக்லாம் இருக்கு. அந்த லாஜிக் போன்ற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்பிக்கையோடு நான் ஜெயித்திடுவேன், நான் வெற்றி அடைஞ்சிடுவேன், என் சிக்கல் சரியாயிடும். இந்த 77 நாட்கள் என் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் என் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் நான் நிச்சயமாக எல்லா விதமான துன்பம் துயரத்திலிருந்தும் வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவுக்கு கீழே போய் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஆதரவு உங்களோட வெற்றிக்கு இந்த வீடியோ உதவுங்கிற நம்பிக்கையோடு ஆம் அப்படின்னு பதிவிட்டுட்டு இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை நீங்க நேரடியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க வாட்ஸ்அப் வழியா பண்ணலாம், ஃபேஸ்புக் வழியாவோ, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியா வழியா ஷேர் பண்ணலாம். அல்லது நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம், ஃபேஸ்புக் குரூப்ல கூட நீங்க ஷேர் பண்ணி உதவிகரமா இருக்கலாம். அதுக்கு வீடியோவுக்கு கீழே ஷேருங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணீங்கனாவே எல்லா ஆப்ஷன் வழியாகவும் நீங்க ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாகவும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு உறுதுணையாகவும் இருக்க முடியும். சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான யோக காலம் தொடங்கிவிட்டது. இந்த யோக காலத்துல கடந்த காலங்கள்ல யாருமே அசைக்க முடியாத சிம்ம ராசிக்காரங்க உங்களையவே பல நபர்கள் அசைத்து பார்த்தார்கள். காரணம், நீங்க வச்ச நம்பிக்கையை அவர்கள் நம்பிக்கை துரோகமாக மாத்தினது. பல நபர்கள் உங்கள் மீது தேவையில்லாத அவதூறுகளை, உங்களோட உழைப்பை உதாசீனப்படுத்தினார்கள், உங்கள் உதவியை தூக்கி எறிந்தார்கள், துச்சமாக மதித்தார்கள். நீங்க நம்பிய உறவா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களா கூட இருக்கலாம், அவர்களுடைய ஒரு சுயரூபத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வேதனையிலும் ஒரு மன அழுத்தத்திலும் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவார், ஆண்டவனே நம்ம பக்கம். கண்டிப்பாக இந்த யோகத்தில் ஆண்டவன் உங்கள் பக்கம் இருக்கும் ஒரு அற்புதமான யோக காலம். 77 நாட்கள் உங்களுக்கு ஏற்றத்தை, மாற்றத்தை, முன்னேற்றத்தை தரப்போகுது. சிம்ம ராசியில நீங்க மகம்,
பூரம், உத்திரம் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த யோகம் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அற்புதமாக வேலை செய்ய போகுது. சிம்ம ராசிக்கு 11ஆம் இடமான ஆசை நிறைவேறும் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதி புதன். அந்த புதனை தனகாரகனான குரு பகவான் பார்க்கிறார். சிம்ம ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அதற்கு அதிபதி புதன். 11ஆம் இடமான லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடத்திற்கும் அதிபதி புதன். இந்த 2 இடத்திற்கும் அதிபதியான புதன் தான் உங்களுக்கு பணமழையை தரக்கூடிய கிரகம். அடுத்தது நவ கிரகங்களில் பணத்தை அள்ளித்தரக்கூடியவர் குரு பகவான். அவர் லாபஸ்தானத்தில் தன்னட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்ந்து உங்களுக்கு பண பலத்தை தரக்கூடிய புதனை பார்க்கிறார். அப்ப உறுதியாக தன வரவு வரும், பண மழை உங்களுக்கு கிடைக்கும். பண குவியலில் நீங்கள் கண்டிப்பாக திக்குமுக்காடுவீர்கள். பண சிக்கல் சரியாகும். தொழிலில் வராக்கடனின் அளவு குறையும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம், அது எம்எல்எம்மோ கிரிப்டோ கரன்சியோ ஃபாரெக்ஸோ அங்கீகரிக்கப்படாத எதுல பணம் போட்டு இப்ப நீங்க சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கல் உங்களுக்கு சரியாகும். பிரைவேட் பினான்ஸ்ல நீங்க பணம் போட்டு வரலைனாலும் அதுல ஏதாவது வழக்கு நடந்தாலோ அல்லது அதுல ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தாலோ உங்களுக்கு இப்ப சாதகமாக உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அதே போல் நீதிமன்ற வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். பணம் சார்ந்த எல்லாவித முயற்சிகளும் உங்களுக்கு பலனை தரும். அது வங்கியில நீங்க கடன் பெறுவதா இருக்கலாம், நீங்க எதுக்காவது யாருக்கிட்டையாவது கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறது, அல்லது சொத்து ஏதாவது டாக்குமெண்ட் யாருக்காவது நீங்க பிளட்ஜ் பண்றதுக்கு கொடுத்துருக்கீங்க அல்லது டாக்குமெண்ட்டை வச்சு பணம் வாங்கியிருக்கீங்க, இப்ப அவங்க அதை வச்சுக்கிட்டு சிக்கல் பண்றாங்க, வட்டி மேல வட்டி கேட்கிறாங்கன்னா அதையெல்லாம் இப்ப நீங்க சரி செஞ்சுக்கலாம். 2ஆம் இடம் 12ஆம் இடம் என்பது ஜாதகத்தில் பணபரஸ்தானம், பணத்தை அள்ளித்தரக்கூடிய ஸ்தானம்ங்கிறது 2 மற்றும் 11ஆம் இடம். அந்த 2, 11ஆம் இடத்திற்கு அதிபதி தான் உங்களுக்கு புதன். பொதுவாக 12 ராசிக்குமே தனம்னு சொல்லக்கூடிய பண வரவை அள்ளித்தரக்கூடிய தனகாரகன் குரு. அவர் தன் நட்சத்திரத்தில் அமர்ந்து இந்த 2, 11ஆம் அதிபதியை பார்க்கிறார் 77 நாட்கள். அப்ப எந்த விதமான பண சிக்கலையும் சரி செய்யறதுக்கு இந்த பீரியடை நீங்க பயன்படுத்திக்கலாம். பூர்வீக சொத்து ஏதாவது வரணும் அல்லது பாகப்பிரிவினை செய்யணும்னா அதை எல்லாவற்றையும் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில முதல் திருமணம் ரத்தாயிடுச்சு, முதல் திருமணத்துல சிக்கல் இருக்கு, அதுல நீதிமன்ற வழக்கு இருக்கிற முடிவடையும். 2வது திருமணத்திற்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 77 நாட்கள் நீங்க சரியா பயன்படுத்தினால் உங்களுக்கு ஒரு அற்புதமான வரன், அற்புதமான வாழ்க்கை துணை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஒரு யோக காலம். உங்களுக்கு குரு தன காரகன் மட்டுமல்ல, உங்களுக்கு குரு பகவான் தான் யோகஸ்தானத்திற்கு அதிபதி, யோகாதிபதி, 9ஆம் அதிபதி. குரு பகவான் எங்கே அமர்ந்தாலும் பலனை தருவார். குறிப்பாக லாபஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் அமர்ந்தால் அள்ளி அள்ளி தருவார், அற்புதத்தை நிகழ்த்துவார், அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் செய்வார், நடக்காத விஷயங்களை நடத்தி வைப்பார், வெளிநாட்டு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார், வெளிநாடு சார்ந்த ஏற்றுமதி இறக்குமதிக்கு கை கொடுப்பார், ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை, தொழில் முடக்கத்தை, தொழிலில் இருந்த பின்னடைவை, ஏதாவது ஆர்டர் கையை விட்டு போயிருந்தா ஆர்டர்ல டெபிட் வந்திருந்தா அதை எல்லாவற்றையும் சரி செய்து தருவார். அப்படிப்பட்ட அற்புதத்தை குரு பகவான் இந்த 77 நாட்கள் நிகழ்த்தி தருவார். புதிதாக படித்து முடித்தவர்கள் வெளிநாட்டு வேலைக்கு போகணும் அல்லது படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணும் அல்லது ஏற்கனவே அட்டன் பண்ண இன்டர்வியூல ரிசல்ட் வரல, கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆனோம், அங்கிருந்து இன்னும் கால் லெட்டர் வரல, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம்னா இப்ப உங்களுக்கு அருமையான தகவல்கள் உங்கள் வீடு வந்து சேரும். அதே போல வேலையில டென்ஷன் டிப்ரெஷன் இருக்கு, எவ்வளவு வேலை செஞ்சாலும் மேலதிகாரிகள் திருப்தி அடையல, வேலை மேல வேலை தலையில கட்டுறாங்க, எத்தனை மணி நேரம் செஞ்சாலும் என்னால வேலையை செஞ்சு முடிக்கவே முடியல, அவ்வளவு வேலைகளை என் மேல சுமத்துறாங்க, 4 ஆள் செய்யற வேலையை என் ஒருத்தருக்கே கொடுத்து என்ன பயங்கர சிக்கலா வச்சுக்கிறாங்கன்னா இப்ப கண்டிப்பாக உங்கள் வேலை பலுவும் உங்களுடைய வேலையை பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதன் வழியாக வேலையில் இருந்த டென்ஷன் டிப்ரெஷன் நீங்கும். நீண்ட காலமாக நீங்க உழைத்ததற்கான பலன், அது சம்பள உயர்வு, பதவி உயர்வு, டிரான்ஸ்பர் எதுவா இருந்தாலும் சரி இப்ப உங்களுக்கு கிடைக்கும். கடந்த காலங்களில் எவ்வளவு நேர்மையாக எவ்வளவு கடுமையாக வேலை செஞ்சீங்களோ அதற்கான பலன்களை அனுபவிக்கும் காலமாகவும் அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் இப்பொழுது அனுபவிக்கும் காலமாகவும் இந்த 77 நாட்கள் உங்களுக்கு இருக்கும். சமுதாய அந்தஸ்து, நீங்க ஏதாவது ஒரு என்ஜிஓல இருக்கீங்க, உங்க இடத்துல ஒரு குடியிருப்போர் நல சங்கத்துல இருக்கிறீங்க, ஒரு கோவில் அறக்கட்டளை இருக்கீங்க அல்லது அதுல ஒரு பொறுப்பு நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்க்கறீங்க, ஒரு பதவியை எதிர்பார்க்கறீங்கன்னா அனைத்தும் கிடைக்கும் ஒரு அற்புத காலகட்டம். இந்த யோகம் எதை செய்தோ இல்லையோ நிச்சயமாக உங்கள்
நீண்ட கால சிக்கலை சரி செய்யும், நீண்ட கால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும், உங்கள் அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் செய்யும், உங்களுக்கு அற்புதத்தை அள்ளி அள்ளி தரும் ஒரு யோகம் இந்த 77 நாட்கள் இருக்கும். புதிதாக சந்திக்கும் நபர்களின் வழியாக, புதிதாக நீங்கள் அப்ரோச் பண்ணும் கஸ்டமரின் வழியாக, புதிதாக ஒரு நிறுவனத்திற்கு நீங்கள் அப்ளை செய்யும் வேலையின் வழியாக உங்களுக்கு நிம்மதியும், உங்களுக்கு புதிய வாழ்க்கையும், புதிய வாய்ப்பும், புதிய அனுபவங்களும், புதிய யோகங்களும் ஆக்டிவேட் ஆகும். அப்ப எது புதுசா வந்தாலும், எது உங்க வாழ்க்கையில் இப்ப கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்க நீங்க வளர்த்துக்கணும். இப்ப இந்த யோகம் உள்ள காலகட்டத்தில் வரும் வாய்ப்பு, நபர் அல்லது அறிமுகமாகும் விஷயங்கள், உங்களுக்கு கிடைக்கும் எந்த தகவலும் உங்களுக்கு வெற்றியை தருங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டம். எந்த விதமான தடைகள் எதில் இருந்தாலும் சரி, 6 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்கள் விருப்பம், உங்கள் எண்ணம், உங்கள் ஆசை, உங்கள் கனவு நனவாகும் ஒரு வசந்த காலம் அப்படின்னா அது இந்த 77 நாட்கள். இந்த 77 நாட்களில் நீங்கள் அமைத்துக் கொள்ளும் அடித்தளம், நீங்கள் அமைத்துக் கொள்ளும் விஷயங்கள், நீங்கள் ஏற்படுத்தும் வாய்ப்புகள், நீங்கள் பயன்படுத்தும் வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்ந்த இடத்திற்கு, உச்சாணி கொம்புக்கு கொண்டு போய் நிறுத்தும். உங்களை உதாசீனப்படுத்திய உறவுகள், உங்களை நிராகரித்த நண்பர்கள், உங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாத நிறுவனங்கள் எல்லாமே உங்களை மீண்டும் சரியாக பயன்படுத்திக் கொள்வார்கள். உங்களை கண்டிப்பாக அங்கீகரிப்பார்கள். உங்கள் உழைப்பையும், உங்கள் உண்மையையும், உங்கள் நேர்மையையும் புரிந்து கொள்வார்கள். ராசிகளில் நேர்மையையும் உண்மையையும் வலியுறுத்தக்கூடிய, கடைபிடிக்கக்கூடிய, வாழ்க்கையில் அதை சரியாக பின்பற்றக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த 77 நாட்கள் யோகம் லைஃப் செட்டில் பண்ண வைக்கும். உங்களை யாருன்னு இந்த உலகம் புரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பை உருவாக்கும். குடும்பம் உங்களை ஆதரிக்கும், குடும்பம் உங்களை அங்கீகரிக்கும். பிரிந்தவர்கள் உங்களை தேடி வந்து இணைவார்கள். உங்களை உதாசீனப்படுத்திய உறவுகளும் உங்களை தேடி வரும், உங்களை நாடி வரும் ஒரு நல்ல காலம், ஒரு யோக காலம், அதிர்ஷ்டம் நிறைந்த காலம் அப்படின்னா அது இந்த 77 நாட்கள். இந்த 77 நாட்கள் நீங்க எதை வேணாலும் செய்யலாம். புதிதாக எதையும் தொடங்கலாம். பாதியில் நின்ற பணிகளை வேகம் எடுக்க செய்யலாம். நீங்கள் எதையாவது மூட்டை கட்டி வச்சுட்டீங்க, இந்த பிரச்சனையெல்லாம், இந்த முயற்சியெல்லாம் அல்லது இந்த வாய்ப்புகள், இதையெல்லாம் இப்ப நீங்க தூசு தட்டி மீண்டும் அந்த வாய்ப்புகளை, அந்த முயற்சிகளை தொடங்கினால் வெற்றி கிடைக்கும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத சரியாக ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் உங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது, இந்த யோகங்களும் அதனோடு இணையும் பொழுது நீங்க மிகப்பெரிய வெற்றியாளராக, சாதனை படைக்கும் நபராக, ஏன் சரித்திரம் படைக்கும் வாய்ப்புகள் கூட பல நபர்களுக்கு கிடைக்கலாம். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க எங்களோட அலுவலகத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கியும் நீங்க உங்களோட தனிப்பட்ட ஜாதக ஆலோசனை செய்து அதன் அடிப்படையில முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது வெற்றி உறுதியாக உங்களுக்கு வசமாகும். சிம்ம ராசியில நீங்க மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தரம் எதுல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை சரியாகணும், அதற்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம், எளிய பரிகாரம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிட்டுட்டு உங்களோட முக்கியமான கோரிக்கை என்னன்னு பதிவிடுங்கள். உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்களுக்காக விசேஷ அர்ச்சனை செய்யப்படும். அதற்கான எளிய பரிகாரமும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலேயே கமெண்ட்ல ரிப்ளை ஆகவும் போடப்படும். அதை நீங்க பின்பற்றும் பொழுது உங்களுக்கான வெற்றி உறுதியாகும். உங்கள் சிக்கல் தீரும், உங்கள் வேதனை குறையும், உங்கள் கண்ணீர் கட்டாயமாக இறைவனால் கவனிக்கப்படும். அப்படிப்பட்ட இந்த யோக காலத்தை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உறுதியான வெற்றியையும், உண்மையான வாழ்க்கையையும், நிரந்தரமான புகழையும், நீடித்த வெற்றியையும் நீங்கள் கட்டாயம் பெற முடியும். எப்பவுமே சிம்ம ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் தயங்கினாலும், எந்த விஷயத்தில் தாமதமானாலும், மன உளைச்சல் ஏற்பட்டாலும், கவலை ஏற்பட்டாலும், உங்களுக்கு ஒரு வேதனையை தந்தாலும், உங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்கும், உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்வதற்கும், இறைவன் உங்களோடு இருக்கிறாருங்கிறதை நீங்கள் உணர்வதற்கும் நீங்க பயன்படுத்த வேண்டிய ஒரு விசேஷ எந்திரம் அப்படின்னா அது பாம்பன் சுவாமிகள் பிரத்யேகமாக சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்காக அருளிய துவிதநாக பந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பந்தத்தை நீங்க உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயோ, தொழில் செய்யற இடத்திலேயோ, வியாபாரம் செய்யும் இடத்தில் அல்லது அலுவலகத்தில் நீங்கள் வைத்து வெள்ளிக்கிழமை தோறும் நெய் விளக்கேற்றி பூஜித்து வரும் பொழுது உங்களுக்கான எல்லா விதமான சிக்கல்களும் நீங்கும். உங்களுக்கான எந்த விதமான பிரச்சனைக்கும் தீர்வு உங்களுக்கே அது ஏற்படும். உங்களுடைய அனுபவமும் உங்கள் மனதில் தோன்றும் அந்த தீர்வும் உங்களை எந்தவித சிக்கலும் இல்லாத வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிக்க வைக்கும். உங்களுக்கு வெற்றி பாதையை மட்டுமே இறைவன் காண்பிப்பார் என்பதற்கு இந்த துவிதநாக பந்தம் பயன்படும். இது ஆன்லைன்லயும் அவைலபிள், நம்ம அலுவலகத்திலையும் இருக்கும். நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். அதற்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு
நீங்க விளக்கங்கள் பெறுங்க. அதே போலதான் இந்த யோகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை, அசுர வளர்ச்சியை, அற்புதத்தை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.